வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாம இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிரேயர்ல ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரும் சீக்கிரமாய் கடந்து கொள்ள உதவி பண்ணுவீராக. எந்த தடைகளும் இல்லாமல் தொடக்கம் முடிவு ஆண்டு மகிமையை செலவை யாரும் பெற்றுக்கொள்ள அதை உதவி பண்ண வேண்டும் செவிக்கிறோம். அந்த தடைகளும் வராத வார்த்தைகள் அக்னியாக சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமாதானத்தோடு நடத்துவீராக. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை யாரும் ஒருமித்து அவரை துதித்து கொள்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நாதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரா சோதரா சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிகளே சோதரிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளே சோதரிக்கிறோம். மகிமையானவரே சோதரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயமானவரே சோதரிக்கிறோம். ஆச்சரியமானவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காண்கின்ற தேவனே சோதரிக்கிறோம். எங்களை அழைத்த தேவனே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ரோய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையானவரே சோதரிக்கிறோம். வல்லமைக்காக சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தத்துவத்துக்காக சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே எல் ஷடாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீ பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே நீ பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேக நாதரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக தலைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைகளே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் புகழ்ச்சிகளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டியின் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டியின் எஜமானன் சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலையிலிருந்து எங்களை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருந்த எங்களை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பாவ சாபங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டாரே. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனவர் ரட்சகர் ரட்சகர் நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ லோகத்தின் எஜமானனே தேவாதிபதியே எங்களுக்கு தேவனை தந்த தேவாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தேவனை தந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைகளே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை மிக்க செயல்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஹல்லேலூயா நம்மை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. ரட்சகர் நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹல்லேலூயா கல்வாரியில் நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக சிறந்த சிறிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆராதனை மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போதும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 எங்கள் ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Sotra, sotra, sotra. எங்களை காண்பித்த தேவனே சோதரிக்கிறோம் நீரே ஹalleluya நீதிமான்களாக்கும்படி நம்மை அழைத்தாரே ஹalleluya நித்திய ஜீவனை தரும்படியாக அழைத்தாரே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ பாதை நம்மை நடத்துகிற தேவனே சோதரிப்போம் ஹalleluya 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 வாக்கு மாறாதவர் ஹalleluya வார்த்தையின் வடிவம் இயேசுவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் Hallelujah, hallelujah. Give me sotrigo, yes, me sotrigo, sotrigo. Hallelujah, 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 hallelujah. Sotra, sotra, sotra. மதுமகத்துவத்திற்காக சோதரிக்கிறோம் ஹalleluya மகத்துவங்களை காணும்படி இந்த கண்களை திறந்தேனே சோதரிக்கிறோம் ஹalleluya hallelujah 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 சோத்ரா 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 hallelujah பரிசுத்த பரிசுத்த hallelujah hallelujah கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தரே சோதரிப்போம் ஹalleluya hallelujah hallelujah அற்புதரே சோதரிப்போம் ஹalleluya மகத்துவமானவரே சோதரிப்போம் ஆராதனைக்கிறே சோதரிப்போம் ஹalleluya hallelujah hallelujah கர்த்தர் நிறைந்தவரே சோதரிப்போம் எங்களை காண்பித்த தேவனே சோதரிப்போம் உள்ள கையில் வரைந்த தேவனே சோதரிப்போம் ஹalleluya hallelujah நித்தம் hallelujah சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவாதி தேவனே சோதரிப்போம் திருமை தேவன் அவர் பிரசன்னத்தால் நிரப்புகிறாரே சோதரிக்கிறோம் ஹalleluya hallelujah காரிலிருந்து நம்மை மூடி மறைத்தாரே அந்த வாரங்களுக்கு விலக்கி நம்மை மூடி மறைத்தாரே சோதரிப்போம் சோதரிப்போம் ஹalleluya அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே ஒளி ஹalleluya இந்த ஜீவனே சோதரிப்போம் ஹalleluya hallelujah நித்திய ஜீவனே சோதரிப்போம் ஹalleluya நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனே சோதரிப்போம் ஹalleluya hallelujah 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவமானவரே சோதரிப்போம் hallelujah hallelujah எங்கள் ஆராதனையை சோதரிக்கிறோம் hallelujah 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 சர்வ சிருஷ்டியின் எஜமானனே சோதரிக்கிறோம் hallelujah 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 எல்கோரி hallelujah இயேசுவே சோதரிக்கிறோம் hallelujah hallelujah காண்பித்த தேவனே கண்டங்களை அழைத்த தேவனே சோதரிக்கிறோம் சுருங்கை கண்டங்களை அழைத்த தேவனே hallelujah 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே சோதரிக்கிறோம் உன்னதரே சோதரிக்கிறோம் எங்கள் அடைக்கலமே சோதரிக்கிறோம் நம்முடைய அடைக்கலம் hallelujah 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 அபிஷேகநாதரே சோதரிக்கிறோம் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே சோதரிப்போம் சோதரிப்போம் சர்வ சிருஷ்டிகர் hallelujah சர்வ லோகத்துக்கு எஜமானனே hallelujah hallelujah ஸ்தோத்திரம் 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே சோதரிக்கிறோம் hallelujah துதிக்குகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே சோதரிக்கிறோம் இப்போது எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே சோதரிக்கிறோம் hallelujah 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 மகத்துவமானவரே சோதரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம் hallelujah hallelujah எங்கள் ஆராதனைக்குரியவர் hallelujah நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் hallelujah hallelujah அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரியவரே அற்புதர் அதிசயமானவரே அற்புதர் hallelujah 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே hallelujah புகழ்ச்சிக்குரியவரே சோதரிக்கிற சோதரிக்கிற அபிஷேகநாதரே அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிற அவர் இப்போதும் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் hallelujah 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 அவருடைய அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே hallelujah hallelujah சமாதானத்தின் பிரபு hallelujah நம் சமாதானத்தை ஒன்று வரும்படியாக அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அவருடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே hallelujah 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 ஸ்தோத்திர 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 நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்தாரே hallelujah நித்தியத்தை குறித்து நமக்கு காண்பித்தாரே ஸ்தோத்திரிப்போம் hallelujah 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்தவரே hallelujah கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah 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 ஆதி ஜலத்தில் அசைவாடிக் கொண்டிருந்த தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் hallelujah hallelujah
hallelujah, hallelujah. Stotra, 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 manure. Devani, devi, we stotra, hallelujah. Kattato, manure, stotra, 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 de parisuddha, parisuddha. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, எங்களை பரிசுத்தமானே நடத்துகிறவே, எங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறவே, எங்களை சோதரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவே. Hallelujah, hallelujah, hallelujah. அற்புதம் அற்புதங்கள் ஆராதனைக்குரியவர் அற்புதம். Hallelujah, hallelujah, hallelujah. உன்னதமே சோதரிக்கிறோம். உயர்ந்த அடைகளமே கண்மலையே. Hallelujah, எங்கள் மூலை கல்லையுமே சோதரிக்கிறோம். Hallelujah, hallelujah. எங்கள் வாழ்க்கை ஜீவனே. Hallelujah, hallelujah, hallelujah. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. Hallelujah, hallelujah. சோத்ரா சோத்ரா சோத்ரமானவரே, நல்லவரே, உண்மை சோதரிக்கிறோம். வல்லவரே, உண்மை சோதரிக்கிறோம். மகிமையானவரே, உண்மை சோதரிக்கிறோம். மாட்சி நிறைந்தவரே, உண்மை சோதரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. சோத்ரமானவரே, சோத்ரா சோத்ரா சோத்ரமானவரே. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya. சோத்ரிகள் சோத்ரிகள் துதிகளில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் துதிகளில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாயிருக்கிறவரே. ஹalleluya, hallelujah. எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. சோத்ர சோத்ரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. முகத்தோம் மாட்சிமை நிறைந்தவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, உம்மை சோதரிக்கிறோம். Hallelujah, hallelujah. எங்கள் தேவே, உம்மை சோதரிக்கிறோம். எங்கள் hallelujah, எங்கள் இயேசுவே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். Hallelujah, கல்வாரி நாயகனே, உம்மை சோதரிக்கிறோம். நம்முடைய கல்வாரி நாயகன் நமக்காக ரத்தம் சிந்தியவர். ஹalleluya. நம்மை மீட்கும்படியாக ரத்தம் சிந்தியவர். நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்ட தேவனவர். ஹalleluya, hallelujah. இவ்வளவு இரக்கம் கொண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட தேவன். அவருடைய அளவற்ற அன்பிற்காக சோதரிப்பார். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நம்மோடு hallelujah. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை தருபடியாக நம்மோடு ஒரு உறவை அன்பின் உறவை ஐக்கியத்தின் உறவை வைத்தாலே சோதரிப்போம். Hallelujah, 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 hallelujah. யாரும் நெருங்காத ஒளிக்குள் வாசப்படுகிற தேவன் நமக்கு அடைக்கலமானாலே சோதரிப்போம். அவர் நம்முடைய அடைக்கலம். Hallelujah, அவர் நம்முடைய நித்திய தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. சோதர சோதரமானே. Hallelujah, 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 hallelujah. சோதரிப்போம். Hallelujah, மகத்துவமானவரே, சோதரிப்போம். மாட்சிமை நிறைந்தவரே, சோதரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Sotra, 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 manure. Hallelujah. Sarva srishti yajamani, we sotrika. Hallelujah, hallelujah. Glory, we sotrika. Hallelujah, hallelujah, hallelujah. Sotra, 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 manure. Hallelujah, hallelujah. அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம். Hallelujah, hallelujah. கர்த்தாதி கர்த்தர் அவர். Hallelujah, ராஜாதி ராஜா. Hallelujah, 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 hallelujah. சோத்ரா சோத்ரா நம்மை காண்பித்த தேவன் அவர். Hallelujah. ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கமா நம்மீது நோக்கமா இருக்கிறாரே. Hallelujah. நம்மை பாதுகாவலர். Hallelujah, hallelujah. காக்க தேவன் அவர். உலகுவதுமில்லை, போவதுமில்லை. Hallelujah, hallelujah, hallelujah. நம்மை நோக்கமா இருக்கிற தேவன் உணர்வதுமில்லை, போவதுமில்லை. Hallelujah, hallelujah, hallelujah. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. கட்டுமாய் நம்மை கண்ணின் மனைவியில் பாதுகாக்கிறதே சோதரிப்போம். Hallelujah, hallelujah. அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய நிலவிற்காக சோதரிப்போம். நம் மீது கொண்ட அன்பிற்காக. Hallelujah, hallelujah. சோதர சோதர சோதரமானதே. Hallelujah, hallelujah, hallelujah. சோதர சோதரமானதே. Hallelujah. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, சர்வ சிருஷ்டிகரே, நீ சோதரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. சோதர சோதர சோதரமானதே. Hallelujah, hallelujah. நேற்று நேற்று மாறாத தேவனவர். Hallelujah, hallelujah. இப்போது நீங்கள் மீது நோக்கமாயிருக்கிற எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனையை, மாறாத தேவனையை சோதரிக்கிறோம். கிருமை தேவனையை, கர்த்தத்துவம் நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் புகழ்ச்சி பெரியவரே, எங்கள் ஆராதனை பெரியவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. அபிஷேகநாதனே, சோதரிக்கிறோம். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக்கொண்டிருக்கிறாரே. Hallelujah, hallelujah, hallelujah. நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிற தேவன். நன்மை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளையும் நீக்கி அதை நன்மையாய் மாற்றுகிற தேவனை சோதரிப்போம். நன்மைகளின் நாயகன் அவர். Hallelujah, hallelujah. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளின் நாயகன். Hallelujah, hallelujah. நம்மை கரபிடித்து நடத்துகிற தேவாதி தேவனை சோதரிப்போம். கரபிடித்த தேவன் அவர். Hallelujah, hallelujah.
கரம் பிடித்து நித்திய ஜீவ பாதையில் நடந்துகிறாரே சோதரிப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பாவ சாவுக்கு அடிமையாயிருந்த நம்மை மீட்டு ஹalleluya அவருடைய ஜீவ ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எடுத்தாரே சோதரிப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இப்போது நாம் ஒரு பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம் பாடலை பாடலாம். கேட்டு பாடுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு தேவா ஸ்தோத்திரம் கிருபையின் நாதா ஸ்தோத்திரம் இயேசு தேவா ஸ்தோத்திரம் கிருபையின் நாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் ஆதியான தேவா ஸ்தோத்திரம் கேவலப்பா ஸ்தோத்திரம் ஆதியான தேவா ஸ்தோத்திரம் கேவலப்பா ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது நாம வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நாம் சொல்லியிருந்தேன் குடும்ப ஒரு ஆசீர்வாதத்துக்காக பிரேயர், குடும்ப ஆசீர்வாதம் பிரேயர். அது எப்படின்னா, நான் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் அப்படியான ஒரு ஜபம் தான் இன்னைக்கு நடத்தப்படும். அதற்கான ஆலோசனைகள் தரப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். நாம இதுவரை ஆதி ஆகமம் தான் முடிச்சிருக்கிறோம். ஆதி ஆகமத்துல எல்லாரும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி ஆகமத்தில் 50 அதிகாரங்கள் உண்டு. தொடக்கம் முதல் நாம் இந்த 51 முதல் 50 அதிகாரங்களை நாம முடித்திருக்கிறோம். இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி
வாழ வேண்டும் என்பதை நம்ம இந்த படித்ததுல இருந்தே நாம முதலாவதாக பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமத்துல நாம பார்க்கும்போது, ஆதியாகமம் அந்த இரண்டாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது தேவன் அங்க ஆதாம படைக்கிறாரு. ஆதாம படைத்து விட்டு என்ன செய்வார்னா, ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்குவான். ஆதாம் நன்றாக வாழும்படியாக, ஆதாம் நன்றாக வாழ வேண்டும், அவன் தன்னுடைய துணையோடு நன்றாக வாழ வேண்டும், ஆதாம் தன்னுடைய குடும்பத்தோடு நன்றாக வாழ வேண்டும் என்று அவர் அங்கே எல்லாவற்றையும் முதலிலே உருவாக்குகிறார் என்று நாமும் படித்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கினார் என்றும், அங்கே எல்லா விதமான விருட்சங்கள்னா மர வகைகள் எல்லாம் ஆதாமுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய எல்லாவற்றையும் அங்கே படைத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலாக ஒன்று, அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு நதியையும் உருவாக்கினார் என்று வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம பார்க்கும்போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒரு பேப்பர்ல கூட நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இது நாம படித்ததுல இருந்தே நான் ஒரு வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பார்க்கிறேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனும் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்ப தோட்டத்துல நதி, தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த தோட்டம் செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள காய்கள் கனிகள் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும்படி ஒரு புஷ்டியான ஒரு ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் அங்கே ஒரு நதியை உருவாக்கினார் என்றும், அது ஏதேனிலிருந்து தான் உருவாக்கப்பட்ட அந்த நதி 4 பிரிவுகளாக பெரிய ஆறுகளாக வற்றாத நதிகளாக ஓடியது தேசங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் சமாதானத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அப்ப ஆதாமுக்கு அப்புறமாக ஏவாளை படைக்கிறார். ஆதாமுக்கு அவரை படைத்து விட்டு அங்கே அவனுக்கு வேலையையும் உருவாக்கி கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப அங்க ஏன் ஆண்டவர் ஏன் அவரை அங்க பண்படுத்த சொல்கிறாரு தோட்டத்தை? ஆண்டவர் தோட்டத்தை ஒரு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஒரு நதியையும் உருவாக்குகிறார். தோட்டத்தில் எப்போதும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று அப்புறம் பண்படுத்த சொல்றாங்க. அந்த தோட்டத்தை நீ கொத்தி நமக்கு தெரியும், அதை களை எடுக்க வேண்டும். அதுல களைகள் வரும். அப்ப அந்த களைகள் இல்லாமல் இருந்தாதான் அந்த தோட்டம் சரியாக இருக்க முடியும். அதே போல நம்ம இந்த ஒரு இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளும் போது என்ன இருக்கிறதுனா, நம்முடைய குடும்பத்தில் கலை இருக்கக்கூடாது. தேவன் அதை பண்படுத்தும்படியாகத்தான் ஆதாமுக்கு முதல்ல சொல்றார். தோட்டத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும், தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக காத்துக்கொள்ள வேண்டும்? பல தேவையில்லாத விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நம்முடைய அந்த தோட்டத்துக்குள்ள வரலாம். தேவன் தோட்டத்துக்குள் தனிப்பட்ட விலங்குகளை வைத்திருந்தால் தோட்டத்துக்கு வெளியே தனிப்பட்ட விலங்குகளையும் உருவாக்கினார். அப்ப அந்த தேவையில்லாதவங்க தோட்டத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவு. அதனால அந்த தோட்டத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப பண்படுத்த வேண்டும். அப்ப நம்ம ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் வீடு சந்தோஷமா, அப்பதான் அது செழிப்பான கனிகளை தரும் என்பதற்காக பண்படுத்த சொல்லுவோம். அதாவது களை எடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்க கலைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன கலை? நாம் சரியாக முதல்ல இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் மூலம் நம் குடும்பம் ஒரு ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அப்ப அதற்காக நாம் தகுதியாக வேண்டும். இப்ப குடும்பம் எல்லாருமே ஒரு தேவனை தொழுது கொள்ளும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக அதை உருவாக்குறோம். அடுத்து அதுக்கு பிற்பாடு ஒன்று நான் சொல்கிறேன். ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுக்கிறான். ஆதாமுக்கு அவருடைய விழா எலும்பில் இருந்துதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். அப்ப அவனுடைய விழா எலும்பை இருக்கிறார். ஆதாமை உருவாக்கி விட்டு அவனுக்கு வேலைகள் செய்ய சொல்றான். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தோட்டத்தை, அவன் வாழ்விடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு துணையை ஏற்படுத்துகிறார் ஆதாமுக்கு.
அப்ப ஏன் ஆண்டவர் துணையை ஏற்படுத்துறார்? ஆண்டவர் ஏற்படுத்தாம இருந்திருக்கலாமே. ஆண்டவருடைய நோக்கம் குடும்ப சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். அதனால ஆதாமிற்கு விழாவில் எலும்பிலிருந்தே ஆதாமை மன்னனால் உருவாக்கினார். ஆனால் அவருக்கு ஒரு துணையை கொடுத்துட்டு அது துணை எப்படி உருவாக்குறார்? அவருடைய விழா எலும்பிலிருந்து எடுத்துக்கிறார். அவரை தூங்க வைக்கிறார். தூங்க வைத்து அவர் ஆழ்ந்த நித்திரையில் சென்றதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய விழா எலும்பை எடுத்து விட்டு அந்த இடத்தை சதையினால் அடைக்கிறார். அப்படியே விடவில்லை, அதை பூர்த்தி பண்ணுகிறார். அந்த ஆதாமுடைய அந்த சரீரத்தை ஒரு முழுமையாக்குகிறார். ஆக்கிவிட்டு அந்த எலும்பிலிருந்து அந்த மனுஷியை உருவாக்கி அவர்களுக்கு 7 நாள் என்று கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கொன்று இசைந்து வாழ வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இதனிமித்த புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அப்ப அவர்கள் இசைந்திருக்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே அவர் சொன்னார். இசைந்திருப்பதுன்னா என்ன? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒன்றுக்கொன்று ஒரு அன்போடு வாழ்கிறது. அவர்களுக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இசைந்த வாழ்க்கை என்றால் ஒரு குடும்பத்துக்குள் ஒரு கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அதான் இசைந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். அப்படின்னா எதை குறித்து அவர்கள் ஒரு காரியத்தை அவர்களுக்குள் ஒரு இசை இருக்கும் என்றால் அவர்களுக்குள் அன்பு அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒளிவு மறைவு இல்லாமல், இப்ப மனைவியானவள் ஒரு காரியத்தை திடீரென்று செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்ததுன்னா அது புருஷன் தொலை தூரத்தில் இருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையிலையும் அந்த காரியத்தை செய்தாலும் உடனடியாக புருஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே மாதிரி கணவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது தன் மனைவிக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். அதே மாதிரி சில அதிகமான காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை ஆண்டோட்டு ஆலோசனை, நாம ஒருவருக்கொருவர் அதை பேச வேண்டும். அடுத்து தேவனிடம் அதை கொண்டு செல்ல வேண்டும். அவர் அது சரியா தவறா என்று நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை தந்து நடத்துவார். இதுதான் இசைந்திருப்பு. நாம் ஒருவருக்கொருவர் இசைந்திருக்க வேண்டும். அடுத்து குடும்பம் தேவனோடு இசைந்திருக்க வேண்டும். இந்த இசைவின் வாழ்க்கையை தான் தேவன் அன்னைக்கு எடுத்து கொடுத்தார். அந்த வாழ்க்கை குடும்பங்கள்ல இல்லாததுனால்தான் குடும்பங்கள் இன்னைக்கு போராட்ட பிரச்சனை. ஏன்னா அநேக குடும்பங்கள்ல எப்படி இருக்குது? அவங்க புருஷன் பண்றது மனைவிக்கு தெரியாது, மனைவி பண்றது புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகள் பண்றது பெற்றோருக்கு தெரியாது. அப்படியாக பெற்றோரும் நான் சொல்ல வேண்டிய காரியங்களை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு சொல்லி பழக்கப்படுத்த வேண்டும். சிறு வயதுல இருந்தே எந்த ஒரு காரியத்திலே ஆனாலும் பிள்ளைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும். சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடாததை பிள்ளைகளுக்கு சொன்னோம் என்றால் அது பெரிய வெளியில போகும். அதனால ஞானம், அந்த ஞானத்தை கேட்டு வாங்க வேண்டும். அதுதான் ஆதாமும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை உருவாக்கி விட்டு நீங்கள் இசைந்து வாழுங்கள் என்றுதான் சொன்னார். உங்களுக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் நீங்கள் ரொம்ப அன்பா, ஒளிவு மறைவு இல்லைனாலே அன்பு தானே வந்துடுமே. மெயினா அந்த இசைவான் அந்த ஒளிவு மறைவு என்ற வாழ்க்கை இருவருக்குள்ள இல்லாவிட்டால் அங்கே அன்பு பெருக்கெடுத்து ஓடும். அந்த அன்பினால் குடும்பம் கட்டப்படும் போது தேவனோடு அந்த அன்பு நமக்கு பெருக்கெடுத்து ஓடும். அந்த அன்புதான் அங்கே மெயினாக சொல்லப்படுகிறது. தேவன் எப்போது அது அதே போல அடுத்து என்ன பண்ணார்கள் என்றால் இதை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டும். அந்த இசைவை குறித்து சிறு வயதிலிருந்தே நிறைய குடும்பங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். நிறைய குடும்பங்கள்ல இப்ப பிள்ளைகள் தொலை தூரத்துல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பிள்ளைகளை லீவு நாட்கள் வீட்டிலே கொண்டு அழைத்து வந்து அவர்களோடு நம்ம இசைந்து வாழ வேண்டும். அவர்களோட அன்பு, ஐக்கியம், அந்த இசைவு எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மளோட ஆலோசனை கேட்டு செய்யும்படியான ஒரு அன்பை உருவாக்க வேண்டும். நாம தான் பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறை, நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் நம்முடைய பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் தான் நம்மோடு ஐக்கியமாக எப்போதும் ஒரு ஐக்கிய உறவு பிள்ளைகளுக்கு தொலை தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட ஒரு ஐக்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளோட முடிந்த அளவு தினமும் பிள்ளைகளோடு நாம பேசணும், வேற்றுரைக்கணும். அடுத்து தேவனை குறித்து ஒரு பயபக்தியை உருவாக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மை உருவாக்கிய தேவன் என்று ஒருவர் உண்டு, அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே அவர்கள் இசைந்து வாழ்கிறார்கள். அதற்கு பின்பு அங்கே எப்படி பிளவு ஏற்பட்டது என்று பார்ப்போம். தேவனுக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு பிளவு ஏற்படுகிறது. அங்கே எப்படி பிளவு ஏற்பட்டது என்றால் அந்த சப்பமானது ஏவாளுதான் சொல்கிறது, தந்திரமாய் சொல்கிறது. அப்ப அது பாதுகாப்பு குறைந்து போனது. பாதுகாப்பு குறைவு ஏற்படும் போதுதான் தந்திரமான வஞ்சகங்கள் குடும்பங்களுக்கு வரும். அப்ப பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாருடைய பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும்? தேவனுடைய பாதுகாப்பு பலமாக இருக்கணும்.
அதற்கு நாம அதிகமாய் செபிக்கணும். அந்த ஜெபம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. தினமும் அபிஷேகத்தால் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கணும். அப்பதான் குடும்பத்துல அந்த பாதுகாப்பு அதிகமாய் தேவன் நம்மோடு இருப்பார். ஏன்னா தேவனை தொழுது கொள்ளும் போது எந்த இதுல இருக்கு நான் சொல்றேன். தேவனை தொழுது உபாகமம் 4:7 பார்க்கும்போது உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி ஏது? அப்ப தேவனை நாம தொழுது கொள்ளும் போதுதான் அவர் நம்ம அருகில் இருக்கிறோம். அதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டாம். நான் தொழுதேன், நேற்றைக்கு தொழுதேன், இன்னைக்கு தொழுதேன். அது நாங்க நேற்றைக்கு தொழுதா நேற்றைக்கு தான் பக்கத்துல இருப்பாரு, இன்னைக்கு தொழுதா இன்னைக்கு பக்கத்துல இருப்பாரு. அது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்பதான் அவர்கள் அந்த ஐக்கியத்தின் உறவில் வாழ்வார்கள். அங்கே அவர்கள் தொழுது கொள்கிறதில் அந்த தேவனை நெருக்கம் குறைத்த போதுதான் பாதுகாப்பு அங்கே குறைந்து போனது. அப்போதுதான் அந்த சர்ப்பம் என்கிற அந்த லஞ்சனம் உள்ளே ஏறி அது என்ன பண்ணுது, ஏவாளை சந்திக்கிறது. அப்ப அந்த ஏவாள் என்ன பண்ணால் இசைவை குறைந்து போனான். தன்னுடைய கணவனை சொல்வதற்கு முன்னே அந்த கனியை சாப்பிட்டு விட்டார். பாத்தீங்களா, இசைவு குறைந்த போது அங்கே ஆபத்து வந்தது. தன்னுடைய மனைவி அந்த ஏவாள் அந்த சர்ப்பம் அந்த தந்திரமா இவளுக்கு ஏறி அந்த தேவனை குறித்து அங்கே போட்டு சொல்லுவது, நீங்கள் கனியை சாப்பிடக்கூடாது, தேவன்கள் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதை சாப்பிடுனாலும் நீ சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அப்ப அது இல்லை, நீங்க சாக மாட்டீங்க. அது அவரு சொன்னது சரியில்லை. எப்படி நீங்கள் கண்கள் துறந்து போகும், உங்களுக்கு நன்மை தீமை என்ன இது அறிந்து கொள்வீர்கள் தேவர்களை போல அப்படின்னு அது மஞ்சளமாய் பேசுகிறது. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த இசைவு அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கு இடையில் இசைவு குறைந்ததுனால்தான் அவன் என்ன பண்ண, கனியை எடுத்து சாப்பிட்டா. அப்புறம் புருஷன் போய் அவனுக்கும் கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அப்ப இசைவு இருந்திருந்தால், அந்த அன்பின் ஐக்கியம் அதிகமாக இருந்திருந்தால் அவன் முதல்ல என்ன பண்ணிருப்பான், இல்ல நான் ஆதாமுக்கு சொல்ல வேண்டும், தன்னுடைய கணவருக்கு இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவன் அங்கே நினைத்திருப்பான். அப்ப அதுவும் நினைத்து என்ன பண்ணிருப்பான், சாப்பிடாது. உடனே ஆதாம் தன்னுடைய கணவர்களை சொல்லும் போது கணவர் என்ன சொல்லுவாங்க, இல்ல ஆதாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, அதனால நாங்க இதை செய்யக்கூடாது, அவரோடு கேட்போம் என்று அவர்கள் அங்கே சென்றிருப்பார்கள். ஆனால் அங்கே இசைவு குறைந்து போனதும் பெரிய ஒரு ஆபத்து நிறைந்ததும் தேவனுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துல இசைவு குறைவா, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அந்த இசைவு இல்லை. அப்ப அதுல இருந்து நாம எப்படி மீட்டுக் கொள்வது? இதோட அந்த இசைவு ஐக்கியத்தை நாம் புரிந்து, இசைவு என்றால் ஐக்கியம், அந்த பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம், மனைவி கணவருக்குள்ள ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம், பெற்றோர்களுக்குள் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியத்தை குறித்துதான் பேசுகிறேன், எப்படி இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த இசைவு குறைவான குடும்பத்தை எப்படி எடுத்து திரும்ப கட்டுகிறது, அதை குறித்து நாம் பேசலாம். டைமானது என்னாலும் விரைவாக முடிகிறேன். நாம என்ன பண்ண வேண்டும் என்றால், எப்போதும் வீட்டுல கொஞ்சம் அந்த இசைவு அந்த எதிர முதலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அங்கே அதற்காக நாம சண்டை போட்டு கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் அமைதியா இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. அப்ப அந்த சண்டை கோபம் வந்தா உடனே என்ன பண்ணுங்க, அந்த டார்ச்சர்கள் வந்து குடும்பம் என்றால் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஒரு அந்த இசைவு இல்லாததுனால ஒரு ஆள் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரி, அந்த வீண் விளக்கவாதங்கள், நீ சொல்றது சரியில்லை, நான் சொல்றதுதான் செய்வேன் அப்படின்னா அந்த விளக்கவாதங்கள் குடும்பங்கள்ல எல்லா குடும்பங்களையும் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கிறது அந்த ஒற்றுமையின்மையினால். அதனால என்ன பண்ணணும்னா, அந்த ஒற்றுமைக்காக அந்த திரும்ப எடுத்து கட்டுவதற்காக தேவனிடம் முறையிட வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த காரியத்தை எடுத்து வைக்கும் போது அப்படி அங்கே ஒரே உடன்பாடு ஏற்படவில்லை. உடன்பாடு ஏற்படாததுனால்தான் பெரிய ப்ராப்ளங்கள் குடும்பங்கள்ல, அடுத்து பகை போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒண்ணு வேண்டாம், கேரளாவில கூட ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேயே புருஷன் மனைவி பிரிந்து போறாங்க. இது சாதாரண விஷயம். நமக்கு கேட்கும் போதே அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்திலே ஒரு குடும்பம் உடைஞ்சு போச்சு. அப்ப அது எதனால ஈகம், நான் சொல்றதான் செய்ய வேண்டும், நான் சொல்றதான் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், அது ஒருபோதும் நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் உடனே தேவனிடம் சென்று ஆலோசனை கேட்க வேண்டும். ஏன்னா நம்ம கடந்த போல அந்த வசனங்கள்ல பார்த்தோம். அந்த இது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் வந்து தன்னுடைய அடிமை பெண்ணை ஒரு சந்ததிக்காக ஆபிரகாமோடு அங்கே கொடுக்கலாம். நீ இவன் என்னுடைய குடும்பத்தை கட்டும்படியாக இவளோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளும். அப்ப ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆகார் மூலம் ஒரு குழந்தை பெறுகிறது. அப்ப ஆகார்
அவளுக்கு மேட்டிமை வந்தது. நீ உனக்கு அந்த தகுதி இல்லை, பாத்தியா எனக்கு அந்த தகுதி இருக்கு, ஒரு பிள்ளை பேரு தகுதி எனக்கு இருக்கிறது என்று அவள் மேட்டிமை கொள்கிறாள். இதனால் அந்த எஜமாட்டியாகிய அந்த சாராளுக்கு கோபம் தனிக்கு தேவையே அவள் டார்ச்சர் பண்ணுகிறாள். அப்போது அங்கே பிரச்சனை வருகிறது. அப்ப இதுல என்ன முடிவு இருக்கிறது என்று அங்கே போராடுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் தேவனோடு தான் ஆபிரகாம் அங்கே போய் கேட்கிறார், இவளை துரத்தி விட வேண்டும் என்று சாராளை கைது பண்றாள். அப்போது அங்கே தேவன் போய் அந்த இதுக்கான பதிலை கேட்கிறாங்க. என்ன செய்வது, அந்த குழப்பம், என்ன பண்ணுவது, அவளும் வேணும், அவளும் ஒரு பிள்ளை பெற்றாள் என் மூலம் அப்படின்னு ஆபிரகாம் ஒரே குழப்பம். அப்போது தேவன் என்ன சொல்றார், அங்கே சாராள் சொல்வதை கேளு. சாராள் இப்போ அவங்க 2 பேரும் பிரித்திருந்தானால் அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் பிறக்கும் என்பதற்காக அதை அவர் அங்கே நிலைப்படுத்துகிறார். அதே போல நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது நான் சொல்வதுதான் சரி, அங்கே சாராள் நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் எனக்கு போற பிரச்சனை. அப்போது தேவன் சொல்கிறார், சாராள் சொல்வதையே அங்கே நடந்து கொள்ளு, அங்கே ஆபிரகாமுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அதே மாதிரி நம்ம குடும்பங்கள் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது முதலாவதாக தேவனிடம் சேர்ந்து ஆலோசனை கேட்க வேண்டும். அதுக்கு பதில் வரும் வரை நாம் போராடி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் தகுந்த பதில் தரும் வரை நாம் அதை காத்திருக்க வேண்டும். அப்படி சில காரியங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, கணவர்கள் அது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப மனைவி அதுக்கு ஒத்து போக மாட்டான். மனைவி ஜெபம் குறைந்தவளாக இருப்பாள், இல்லைன்னா மனைவி அதிக ஜெபம் உடையவளாக இருப்பாள். மனைவி தேவன்கிட்ட போய் முறையிடுகிறான். அப்ப கணவன் ஒத்து போக மாட்டாங்க, இல்ல அதெல்லாம் இல்ல நான் சொல்றதுதான் சரி. இந்த சூழ்நிலை வரும்போதும் நாம என்ன பண்ண வேண்டும், அங்கே ஒரு போராடக்கூடாது. ஐயோ இது பெரிய ஆபத்தை கொண்டு போகவே போராடாமல் தேவனுடைய பாதம் தேவனை நோக்கி குனித்து பாருங்கள், தேவனே கிரியை செய்வார் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் குடும்பங்கள்ல ஒன்றுக்கொன்று ஒத்து போகாமல் அந்த இசைவின் வாழ்வு இல்லாததனால் ஏற்படுகிற போராட்டங்கள் ஏற்படும் போது என்ன பண்ண வேண்டும் என்றால் தேவனிடம் தான் சென்று போயிட வேண்டும். அப்போது அங்கே தேவன் என்ன பண்ணுவார், அங்கே 2 வாரம் பிடிக்கிறவங்களோடு அங்கே ஈடுபடுவார் தேவன். அவர்களுடைய மனங்களை மாற்றுவார். இல்லையா அவங்க பெண்ணுனா கூட சரி அவன் நான் சொன்னதான் சரின்னு அந்த காரியங்களை சென்றாலும் கூட நாம அமைதியா இருக்க வேண்டும். நம் நிமித்தம் குடும்பம் ஒரு போராட்ட களமாக மாறக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறார். எப்படி உன் நிமித்தம் ஒரு குடும்பம் சமாதான குலைச்சல் உருவாகாமல் இருப்பதாக நம்ம எப்பவுமே மனசுல என்ன நினைக்கணும்னா, சரி அவங்க செய்யறாங்களா, ஆண்டவர் இதை சரி பண்ணுவார், ஆனா கொஞ்ச நேரம் ஆகும், அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதை திருப்பி சரி பண்ணுவதற்கு. அதனால நம் நிமித்தம் எப்போதுமே ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், என் நிமித்தம் என் குடும்பம் சமாதான குலைச்சலுக்கு உள்ளாக கூடாது. என் நிமித்தம் என் குடும்பம் என்ன பண்ண வேண்டும், சமாதானத்தோடு கலந்து செல்ல வேண்டும். என்னை என் குடும்பத்தால் என்ன பண்ண வேண்டும், இவள் நிமித்தம் இந்த குடும்பம் கட்டியாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு இவளை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணோம், என்னெல்லாம் இவளை கொடுமைப்படுத்தணும். அப்போது கூட அவள் அமைதியாக இருந்த போது நாம எதற்காக அமைதியா இருக்கிறோம், தேவன் அங்கே செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அமைதியா இருக்கிறோம். அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரும்போது அந்த குடும்பம் கட்டி காக்கப்படும். தேவனிடத்து திருப்பி கட்டுவாங்க. இல்ல நாமும் என்ன பண்ணா, நாமும் திருப்பி பேச போனோம்னா ஆண்டவர் அங்கே மத்தியஸ்தராக்கும். ஆண்டவர் எப்போதுமே நியாயாதிபதி. அப்ப ஜெபம் பண்ணாத ஒரு ஆளா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற நாமாக இருந்தாலும், நான் ஜெபிக்கிற நாய் ஆண்டவர் எனக்கு இது சொன்ன ஆண்டவர் என்று சொல்லிட்டு நாம அங்க ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நாமும் பதிலுக்கு பேசி அவங்களும் பதிலுக்கு பேசும்போது நீங்க 2 பேருமே நீங்க தீர்த்து கொண்டீங்கன்னு ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு ஆள் சொன்னாங்கன்னா நாம திருப்பி அங்க பேச போன உடனே ஆண்டவர் சொல்வார், நீங்க 2 பேருமே தீர்த்துட்டீங்க. மட்டும் நாம அமைதியா இருக்கும் போது ஆண்டவர் பார்வையில அது பெருசாக இருக்கும். ஐயோ அவங்க எவ்வளவு இது பண்ணியிருந்தாலும் இவங்க இங்க அமைதியாக இருந்திருக்கிறாங்க, அதனால் நான் அங்கே கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய கருத்தை அங்கே நீட்ட தொடங்குவார். குடும்பம் திருப்பி கட்டப்படும். இல்லைன்னா நாம 2 பேருமே பதில் பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் கிரியை பண்ணவும் மாட்டாரு, குடும்பம் திருப்பி கட்டப்படாது, காலதாமதங்கள் ஆகும். அதனால் நாம எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வேத வசனத்தின்படிதான் கிரியை செய்வார். 1000 ஊழியக்காரங்க 1000 பேர் எது சொல்லியிருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் வேத வசனத்தின்படிதான் கிரியை செய்வார். அதற்காகதான் இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை மீறி அவர் அங்க செயல்படவே மாட்டாரு. அதனால நாம எப்பவுமே அவர் எல்லா இடங்களும் நீ அமைதியாயிரு, பொறுமையாயிரு, தாழ்மையாயிரு. அங்கே நமக்கு விரோதமாய் பேசட்டும். குடும்பத்துக்குள்ள நபர்கள் கூட்டு குடும்பமாய் இருக்கும் போது பல போராட்டங்கள் ஏற்படும். அப்பவும் அவங்க பேசட்டும். அப்போதும் நம்முடைய பொறுமை தான் அந்த நேரம், ஆண்டவரே நான் உண்மை மட்டும் பார்க்கிறேன் என்று நாம் தேவனை பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு அங்கே ஒரு நாள் நியாயம் வெளிப்படும்.
அவங்க நினைக்கிறாங்க நான் நல்லா பேசி இன்னைக்கு நல்ல இது பண்ணி நான் ஜெயம் எடுத்தேன்னு நாம அவங்க சந்தோஷப்படலாம். அப்போதும் கூட தேவனுடைய கிரிக்காக நாம காத்திருக்க வேண்டும். அப்போது நமக்கு ஒரு நாள் தேவன் அங்கே கிரியை செய்யும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும் பாருங்க. அது உள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நம்முடைய குடும்பத்தை கட்டி காப்பதற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மௌனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எப்போது சொல்லி சொல்கிறாரோ அந்த நேரம் மட்டும்தான் அதுவும் பொறுமையாக எந்த சூழ்நிலை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தை கேட்க வேண்டும். நம்ம சடனா அப்படி எங்க பேசக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. கோபமாய் நிறைந்திருக்கிற நேரங்கள் அன்றே நான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தாரும். நான் நிதானமாய் அதே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற வழியில் நான் பேசும்படி அந்த ஞானத்தை தாரும் என்று அந்த வார்த்தைகளை நான் பேசும்போது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா எஸ்தர் பாருங்க, எஸ்தர் ராஜாவு அங்க பெரிய தேசத்தில் எஸ்தர் யூதர்கள் வம்சத்தில் பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. அந்த அப்போது எஸ்தரை தான் கொண்டு அனுப்புகிறார்கள். நீ போய் ஒரு புருஷன் கணவனிடம் சொல்லுது. அவளுடைய கணவனாக இருந்தாலும் அவளுக்கு சீக்கிரமா எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அந்த அரண்மனையில். அப்ப அந்த கணவனை அவள் சந்திக்க வேண்டும். அதற்காக அவர் தேவனோடு அந்த ஞானத்தை கேட்கிறாள். ஆண்டவரே அவனை சந்திக்கும்படியான அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும். என் மக்களை என் ஜனத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படியாக அவள் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அங்கே உருவாக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு கணவன்கிட்ட போய் தன் மனைவி பேசுறதுக்கு அந்த சடனா பேசுறதுக்குள்ள அந்த முடியாத சூழ்நிலை. சடனா போய் பேசும்போது அவர் ஒரு டெம்பர்ல இருப்பார், ஒரு ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. அப்ப இவங்க போய் பேச அந்த தீர்ப்பு கோபத்தில் வேற ஏதாவது எழுதப்படும். அதனால்தான் அவ என்ன பண்ணுறா, தேவனோடு சரி ஜெபிக்கிற. ஆண்டவரே தேவனவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கித்தாலும் அவர் நல்ல மைண்டோட அங்க இருக்கணும், நல்ல சமாதானம், அவர் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரம் என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரேன்னு தேவனோடு அவன் முறையிடுறான். அதன்படியாக அங்க செல்கிறார். அந்த அவங்களுடைய ஜனம் எல்லாம் அவள் நிமித்தம் பாதுகாக்கப்பட்டது. பாத்தீங்களா, நாம நம்முடைய கணவர்களாக இருக்கலாம், உடனே சேர்ந்து அங்க பேச ஓடக்கூடாது. அப்ப அங்க என்ன ஆகுது, தலைமை என்ன ஆகுது, பெரிய பிரச்சனை. அவங்க சரியான மைண்டு சரியான சூழ்நிலையில இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. அந்த நேரம் நாம போய் பேச அது அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கோபத்தை எல்லாம் நமக்கு மேல போட அது பிறகு நாம திரும்பி பேச அது பெரிய பூகம்பமாக மாறிடும். அதனால்தான் தேவன் சொல்கிறார், எல்லா நேரத்திலும் பொறுமையாக இருங்கள். எந்த நேரம் எப்படி எந்த சூழ்நிலையை பேச வேண்டும் அந்த சூழ்நிலைக்காக தேவன் உருவாக்கி தருவார். அதற்காக நாம காத்திருக்க வேண்டும். இப்போது நாம அடுத்த இதுக்காக போகலாம். தன்னை தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நேரமாகிவிட்டது. எல்லாரும் தங்களை சோதித்தறியுங்கள். ஆண்டவரே சோதிக்கிறோம். ஆண்டவரே காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி தேவனோடு ஐக்கியமாக இருந்தோம், தேவனை உறவில் நாம் எப்படி இருந்தோம் என்பதாக ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தின் முறை இசைவின் உறவை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இசைவின் உறவு குறைவாக இருந்தால் தேவனோடு ஆண்டவரே இந்த இடத்தில் நான் குறைவாக இருந்தேன், அந்த ஐக்கியம் எனக்கு குறைவாக இருந்தது, என்னை சரி வேண்டும் ஆண்டவரே, இந்த தேவனோடு ஒரு அன்பின் ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளமா இன்னும் பரிசுத்தமாக என்று தேவன் சொல்லியிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாம திசை திருப்புவோம். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்துக்கு நேராக உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு தேவனை தரவேண்டுமே ஜெபிக்கிறோம். மகா வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக ஒவ்வொரு கரம் திருப்பப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எழுந்த போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக, சமாதானத்துக்கு ஏதுவாக கட்டுவீராக, ஒரு மன மகிழ்ச்சிக்கு ஏதுவாக, ஒரு சந்தோஷத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. அவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் இசைவில்லாமல் இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு இசைவு ஏற்படும்படியாக அந்த ஞானத்தை, அந்த வழித்தளத்தில் அந்த பேசக்கூடிய எந்த நேரம் எப்படி பேச வேண்டும் என்கிற ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளை எழுவீராக. குடும்பத்தை ஆண்டவரே ஒரு அன்பின் ஐக்கியமுள்ள குடும்பமாக மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே வியாதிக்காக ஜெபிக்கிறோம். வியாதிக்காக ஆண்டவரே, வியாதியோடு கண்ணீரோடு உண்மை சோதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் சரீரத்தில் பலவீனமாயிருக்கிறோம் அந்த இடத்தில் உமது கரம் தொட்டு முழு விடுதலை கட்டளையிடுவீராக. அவர்கள் சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. அதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் மேன்மைப்படுவதாக. உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
உண்மை அறிகிற அறிவில் குடும்பங்கள் வளர உதவி பண்ண மாட்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தத்துக்கு நேராக குடும்பங்களை வழி நடத்துவீராக. உடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரே குடும்பமாய் வரும்படியாக அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த பாதையில் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்படியாக பரிசுத்த பரிசல் உள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் மாற்றுவீராக. பயபக்தியோடு அவர்கள் வாழ உதவி பண்ணுங்க. உண்மை தொழுது கொள்கிறவர்களாக பயபக்தியோடு உண்மை சேவிக்கிறவர்களாக மாற்றுவீராக. அமே ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல திருமண மகன்களை அவர்கள் காயத்தப்படுத்திக் கொள்வீராக. அவர்கள் கண்டறிபடி தங்களுடைய துணையை கண்டறிபடி உதவி பண்ணுவீராக. அமே ஸ்தோத்திரம். குடும்பங்களில் நல்ல போஷிப்புகளை கண்டறிவீராக. குறைவில்லாமல் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே பரிசுத்தமான குறைவில்லாமல் போஷிப்புகளை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து கட்டளையிடுவீராக. அமே ஸ்தோத்திரம். நல்ல வஸ்திரங்களை அவர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவ பாதையை வழி நடத்துங்க. மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர் வேறு எரித்தவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீத்தம் உங்களுடைய வேத வசனங்களுக்குள் அவர்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற கணவர்களை எல்லாம் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். குடும்பத்தின் கணவர்களை ஆண்டவரே கண்ணீர் தொடுவீராக. அவர்களுக்கு அந்த அடிமை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அமே பரிசுத்த குறைச்சலோடு அநேக புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பங்களுக்குள்ள. அவர்களை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக திசை திருப்புவீராக. நீராண்டவரை திசை திருப்புகிற தேவன். நீராண்டவரை எடுத்து கட்டுகிற தேவன். குடும்பங்களை எடுத்து திசை திருப்பி குடும்பங்களை ஆண்டவரை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. உமது வசனங்களால் அஸ்திவாரப்படுத்துவீராக குடும்பங்களை. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் இரவெல்லாம் உமது பிரசன்ன குடும்பங்களில் நிறைவாய் இருக்கிறது. இரவும் பகலும் உமது பிரசனத்தால் நிரப்பி வழி நடத்துவீராக. உமது கரங்களில் ஏந்தி கொள்வீராக. பாதுகாத்துக் கொள்ளும். தொலை தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொலை தூரங்களில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவாறு பரிசுத்த பாதையில் நடத்துவீராக. பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக மாணவர்களை வழி நடத்த வேண்டும் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக்களும் வழி நடத்தும் ஆசீர்வதின் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம கடைசியாக சொல்லுவோமா அர்ஜென்ட் பிரேயர், ஸ்பெஷல் பிரேயர் நாம இனி ஜெபத்தை முடிக்கிறோம். இப்போது எல்லாரும் சேர்ந்து என்னோடு சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பருவத்தை மறவாதே. ஆமென். God bless you.